அனைவருக்கும் வணக்கம். ஓம் நம சிவாய நம. வாழ்க வளமுடன். சிவபெருமானுடைய கண்களில் இருந்து தோன்றியவைதான் ருத்ராட்சம். சிவனின் கண்ணீர் துளிகளின் வாயிலாக இந்த ருத்ராஜமானது தோன்றியது. இந்த ருத்ராஜத்தை சில பேர் சிவபெருமானுடைய பற்றின் காரணமாக அணிந்திருப்பார்கள். அதாவது அவரின் மீது உள்ள அன்பின் காரணமாக அணிந்திருப்பார்கள். சில பேர் ருத்ராஜத்தை அணிவதனால உடலை எப்பொழுதுமே சுத்தமாக வைத்துக் கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாட்டுக்காக அணிந்திருப்பாங்க. இன்னும் சிலரோ பாத்தீங்கன்னா ருத்ராட்சத்தை அணியலாமா, அதற்கு பின்னாடி பல கட்டுப்பாடுகள் உண்டே அப்படிங்கிற சந்தேகத்தின் பேர்ல அதை அணியாமலே இருப்பாங்க. பெண்கள் அணியலாமா, மாதவிடாய் காலத்துல அணியலாமா, தாம்பத்திய காலத்துல அணியலாமா, தீட்டு காலத்துல அதாவது இறந்தவர்கள் வீட்டுக்கு செல்லும் பொழுது அங்கு அணியலாமா அப்படிங்கிற பல சந்தேகங்கள் எழும். எல்லா நேரத்திலையுமே நம்ம உடம்புல பாத்தீங்கன்னா ருத்ராட்சத்தை அணிந்திருப்பது இது மிகவும் ஒரு சிறப்பான விஷயம். இந்த ருத்ராட்சம் நம்ம உடம்புல இருப்பது அவ்வளவு நன்மைகளை நமக்கு கொண்டு கொடுக்கக்கூடியது. சிவனுடைய அந்த ருத்ராட்சத்தை நம்ம அணியும் பொழுது சிவபெருமானாகவே நம்ம மாறிவிடுகிறோம். இப்ப சிவபெருமான் எப்பொழுதுமே தன்னுடைய உடம்புல பாத்தீங்கன்னா திருநீரையும் ருத்ராட்சத்தையும் அணிந்திருப்பாரு. இதற்கு உண்டான அந்த காரணம் பாத்தீங்கன்னா அவர் எப்பொழுதுமே அந்த தன்னிலைப்படுத்தி அவருடைய அந்த சிந்தைகளை எப்பொழுதுமே தெளிவாக தியான நிலையிலேயே அந்த ஞான போதனைகள் எல்லாத்தையுமே அவர் பலவாறு கற்று தேர்ந்திருப்பாரு. எப்பொழுதுமே ஒரு அமைதியான சூழ்நிலையை நமக்கு உண்டு பண்ணக்கூடியதுதான் இந்த ருத்ராட்சம். நல்ல ஒரு சிந்தனையும் செயல்களையும் நமக்கு கொடுக்கக்கூடியது. இந்த ருத்ராட்ச மாலையை நம்ம எப்பொழுதுமே அணிந்திருப்பது நமக்கு பலவாறானப்பட்ட நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கும். அதிக பிரயாணம் செய்பவர்கள் வெளியிடங்களுக்கு எல்லாம் நீங்க போறீங்க, பல்வேறு வகைப்பட்ட இடங்கள்ல சாப்பிட்டு தூங்குபவர்களாக இருந்தால் கட்டாயம் ருத்ராஜம் அணிந்திருப்பது மிகுந்த ஒரு நன்மையை தரக்கூடியது. எதனாலன்னு பாத்தீங்கன்னா இப்ப ஒரு சில பேருக்கு ஏற்கனவே அவங்க தூங்கின இடங்கள்ல தூக்கம் வரும். ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா என்னதான் வேலை செஞ்சுட்டு வந்து ரொம்ப டயர்டா இருந்தாலும் ஒரு சில பேருக்கு அந்த தூக்கமே வராது. அதற்கு காரணம் என்னன்னா அவர்களுக்கு சுற்றி இருக்கின்ற அந்த எதிர்வினைகளும் சில விஷயங்களும் அந்த தேவையில்லாத சிந்தனைகளும் அவர்களுக்கு தூக்கத்தை வரவழைக்காது. போட்டு மனசை குழப்பி எடுத்து அவங்கள அந்த இடத்துல நிதானமாவே இருக்கக்கூடாது. தூக்கம் வர்ற மாதிரி இருக்கும். தூங்கினாலும் தூக்கம் வராது, தேவையற்ற சிந்தனைகள் மட்டுமே எழும். அப்ப அந்த நேரத்துல நம்ம ருத்ராட்சத்தை அணிந்திருப்பது அந்த கெட்ட அதிர்வலைகள் எல்லாத்தையுமே நம்ம பக்கத்துல நெருங்க விடாது அப்படிங்கிறது தான். இப்ப சாதுக்களும் சன்னியாசிகளும் இவங்க எல்லாமே ஒவ்வொரு இடமாக சுற்றி கொண்டு வருவாங்க. பல இடங்களுக்கு பல சூழ்நிலைகளுக்கும் அவங்களுக்கு சாதகமாக இருக்காது. எங்கெல்லாமோ சுத்திக்கிட்டு வருவாங்க, இருக்கிற இடத்துல தூங்குவாங்க. ஆனா அவங்க உடம்பு முழுவதும் பாத்தீங்கன்னா ருத்ராட்சத்தை பலவாறு அணிந்திருப்பாங்க. ஏகப்பட்ட ருத்ராட்சத்தை தங்களுடைய உடம்புல அணிந்திருப்பாங்க. அதற்கு காரணம் என்ன? அவர்கள் எங்கு தூங்கினாலுமே அந்த இடத்தில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜியை பூராமே அந்த ருத்ராட்சமானது விலக்கி விடுகிறது. அப்ப அவங்களுக்கு தூக்கமும் பாத்தீங்கன்னா நல்லா வரும். மனசுல எந்த விதமான சஞ்சலமும் ஏற்படாது. அதற்கு காரணம் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம முழுமையாக ஒரு விஷயத்தை நம்பும் பொழுதுதான். தேவையில்லாத டாட்ஸ் எதையுமே நம்ம அந்த இடத்துல சிந்திக்காமல் இருப்பதற்கு இந்த ருத்ராஜம் பலவாறு நமக்கு உதவிகரமாக இருக்கும். சாதுக்களும் சன்னியாசிகளும் இல்லாம இப்ப நம்மளே தொழில் காரணமாக வேலை செய்வதற்கு காரணமாக பல்வேறு இடங்களுக்கு நம்ம தினமுமே பிரயாணம் செய்து கொண்டுதான் இருக்கின்றோம். வெளியில சாப்பிட்டு தூங்குறோம். இப்படியான விஷயங்கள் நடக்கும் பொழுது நம்ம ருத்ராட்சத்தை நம்ம உடம்புல அணிந்திருப்பது நமக்கு சுபிட்சத்தை கொடுக்கும், நல்ல ஒரு பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது தான். இதுல இன்னொரு விஷயம் இருக்கு பாத்தீங்கன்னா ருத்ராட்சத்தை இப்ப காட்டில் வசிக்கும் சாதுக்களும் சன்னியாசிகளும் காடுகள்ல வளம் வரும் பொழுது பாத்தீங்கன்னா தண்ணி தாகம் எடுக்கும். அப்ப ஏதோ ஒரு குட்டையோ குளமோ அவங்க பார்க்கிறாங்க. அந்த குட்டை நல்ல குட்டையா, அசுத்தமானதா, ரசாயனங்கள் உள்ளதா, இதை குடிப்பதனால இந்த தண்ணியை குடிப்பதனால நமக்கு எதுவும் தேவையில்லாத நோய்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா அப்படிங்கிறத கண்டுபிடிப்பதற்கும் இந்த ருத்ராட்ச மாலையானது பயன்படுகிறது அப்படிங்கிறது தான். இதுல எப்படி பயன்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த குளமோ குட்டையிலையோ நம்ம ருத்ராட்சத்தை அந்த குளரீருக்கு மேலாப்புல தொங்கியபடி பிடிப்பதனால அது நல்ல தண்ணீரா இருந்தா பிரதட்சணமாக சுற்றும். பிரதட்சணம் அப்படின்னா நம்ம கிளாக் வீட்ல கடிகாரம் வச்சிருக்கீங்க பாத்தீங்களா, அந்த திசையில கடிகாரம் எப்படி சுற்றுதோ அதே போல அது பிரதட்சணமாக சுற்றும். நம்ம தொங்கி பிடிக்கும் பொழுது அதே இது விஷம் உள்ளதாக இருந்தால் அது மாலை அந்த எதிர் திசையில் சுத்தும். கிளாக் எப்படி சுத்துது அதை தவிர்த்து அதற்கு எதிர் திசையில அபித்திரசனமாக சுற்றும். உணவின் தரத்தையும் இவ்வாறு பரிசோதித்து நம்ம பார்க்கலாம். இப்ப நீங்க சாப்பிடுற சாப்பாட்டிலையும் எது நஞ்சம் கலந்திருக்கா அப்படிங்கறத தெரிந்து கொள்வதற்கு
நம்ம ருத்ராட்சத்தை அதன் மீது தொங்கியபடி பிடித்தோம் என்றால் அது இந்த மாதிரி சுற்றும். அதை வைத்தே நம்ம தெரிந்து கொள்ளலாம். எந்த ஒரு நல்ல பிராண சக்தி உள்ள பொருளுக்கும் மேலே பிடித்து பார்த்தால் அது கடிகாரம் உள்ள போல அந்த திசையில சுற்றும். ஒரு கெட்ட பிராண சக்தி உள்ள பொருளுக்கு மேல் பிடித்தால் அது எதிர் திசையில சுடும். இதை இந்த வகையில நம்ம கண்டுபிடிக்கலாம். இந்த மகிமையும் ருத்ராஜத்திற்கு அடங்கியுள்ளது அப்படிங்கிறது தான். எப்பேற்பட்ட தீய சக்திகளுக்கும் எதிரான ஒரு கவசமாகவே இது திகழ்கிறது. இது தீய சக்திக்கு எதிராக கவசமாக செயல்பட வல்லது. ஒருவருக்கு கேடு செய்யக்கூடிய தீய சக்திகளை சிலர் உபயோகிக்கிறார்கள். அது ஒரு விதமான விஞ்ஞானம். வேதங்களில் ஒன்றான அதர்வண வேதம் என்பதில் சக்தி நிலையை ஒருவருக்கு சாதகமாகவும் இன்னொருவருக்கு பாதகமாகவும் எப்படி உபயோகப்படுத்தலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எவர் ஒருவர் இதில் தேர்ச்சி பெற்றுள்ளாரோ அவர் இதை பயன்படுத்தி எல்லை இல்லாத அந்த துன்பங்களை உண்டாகக்கூடிய அந்த சக்தியானது இவர்களுக்கு வந்துவிடும். மரணம் கூட சம்பவிக்க முடியும். நமது மரபில் மக்கள் ருத்ராட்சத்தை கையாள்வது என்பதை வாழ்வில் ஒரு புனிதமான பணியாக நினைத்தார்கள். ஒரு ருத்ராட்சம் இதிலிருந்து பாதுகாப்பாக இருக்க உதவும். நமக்கு யாரும் இந்த மாதிரியான தீய வினைகளை செய்துவிடக் கூடாது அப்படிங்கிறதுக்காக ருத்ராட்சம் நமக்கு பயன்படுகிறது. இப்ப உள்ள காலகட்டத்துல பாத்தீங்கன்னா நம்மளுடைய வளர்ச்சி பொறுக்காம பில்லி சூனியம், ஏவல் போன்ற விஷயங்களை நமக்கு ஏவி விடுவது உண்டு. அது நம்ம கண்களுக்கு தெரியாது, யார் வைக்கிறாங்கன்னு தெரியாது. ஆனா அது வந்துச்சுன்னா நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு படாத பாடு கஷ்டங்களை ஏற்படுத்தி விட்டு சென்று விடும். அப்ப அது கழிப்பதற்கு நம்ம கோவில் கோவிலா இல்லப்பா அதற்கான பரிகாரங்கள் செய்வோம் அப்படி இப்படின்னு நம்ம நிறைய வழிகள்ல நம்ம போய் கொண்டிருப்போம். நம்ம சிவபெருமானை வழிபாடு செய்யறோம், ருத்ராட்சம் தரித்திருக்கிறோம், திருநீர் பூசுறோம். அப்படின்னாலே எந்த விதமான கெட்ட ஆற்றல்களும் நம்ம பக்கத்திலே நெருங்காது அப்படிங்கிறது தான். ஏன்னா எவ்வளவு பெரிய தீய சக்தியா இருந்தாலும் சரி, தெய்வ சக்தியா இருந்தாலும் சரி, ஒரு லிமிட் இருக்குன்னா அது ஈசனோட மட்டும்தான். அவருக்கு மிஞ்சிய சக்திகள் அப்படின்னே இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. எல்லாம் வந்ததும் அவரிடத்தில் இருந்ததுதான். நல்ல சக்தியா இருக்கட்டும், கெட்ட சக்தியா இருக்கட்டும். ஏன்னா அவரை நம்ம நினைத்து, அவரை பாடி, அவரை துதித்து, நம்ம அவரை நித்தமாக யோசித்து செய்யக்கூடிய எந்த ஒரு பக்தி வழிபாடா இருந்தாலும் அவருடைய உள்ளம் குளிர்ந்துருச்சு அப்படின்னா அவர் மனமுருகி எந்த விதமான அந்த வரங்களையுமே அவர் கொடுத்து விடுவார். அட்ட டயத்துல பார்க்க மாட்டார். அவர் கேட்கிற அந்த வரத்தை கொடுத்துறாரு. மனம் மகிழ்ந்துருச்சு. இறைவனுடைய அந்த மனதை நம்ம மகிழ்விக்க வச்சு விட்டோம், அவருடைய உள்ளத்தை குளிர வைத்து விட்டோம் அப்படின்னாலே அவர் மனமகிழ்ந்து கேட்கின்ற வரங்களை நமக்கு கொடுத்து விடுவார். ஆனா அதை பயன்படுத்துவது, நல்ல வகையில பயன்படுத்துவதும் கெட்ட வகையில பயன்படுத்துவதும் அவரவர் கையில தான் உண்டு. இப்ப நம்ம அந்த நாடகங்கள் இதெல்லாம் பார்த்தாலே நமக்கு தெரியும். முன்றைய காலங்கள்ல அரக்கர்கள் பலவிதமான வரங்கள்ல இறைவனிடமிருந்து வாங்கி இருப்பாங்க. ஆனா அதை நல்ல முறையில யூஸ் பண்ணாம தீய முறையில யூஸ் பண்ணி அழிஞ்சும் போயிருக்காங்க. நல்ல முறையில் பயன்படுத்தியவர்கள் மட்டும்தான் நிலைத்து அமரர்களாக, தேவர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள். அது மாதிரிதான் இப்ப ருத்ராஜ மணிகளை ஒன்றிலிருந்து 21 முகங்கள் வரை உண்டு. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பயன் உள்ளது. கடையில் இன்று ஏதோ ஒரு ஒன்றை வாங்கி அணிவது பாத்தீங்கன்னா நமக்கு சரியானது கிடையாது. தப்பான ஒன்றை அணிவதனால வாழ்க்கையிலும் தொல்லைகளும் தொடரலாம். அதாவது நீங்க ருத்ராட்சம் அணியறீங்க அப்படின்னா நல்லா எங்க அது கிடைக்கும், உண்மையான ருத்ராட்சம் எங்க கிடைக்கும் அப்படின்னு பார்த்து வாங்கி நீங்க பயன்படுத்துவது நல்லது. எல்லோருமே சாதாரணமாக அணியக்கூடிய ஒரு ருத்ராட்சம்னு பாத்தீங்கன்னா அதுதான் பஞ்சமுக ருத்ராட்சம், பஞ்சமுகின்னு சொல்லுவாங்க. எல்லோருக்குமே இந்த ருத்ராட்சம் பொருந்தும். இந்த பஞ்சபூதங்கள் 5 இருக்கு பாத்தீங்களா, அந்த 5 கோடுகளாக இந்த பஞ்சமுகி ருத்ராட்சம் உள்ளது. இது பாத்தீங்கன்னா ஆண் பெண் குழந்தைகள் உட்பட பொதுவான நன்மை எல்லோருமே போடலாம். இது நம்மளுடைய உடலில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளையுமே சரிப்படுத்தும். நம்மளுடைய உடல் நலம், உடலுக்கு தேவையான அந்த விடுதலை இரத்த கொதிப்பை சீராக்கும். நரம்புகளை அமைதிப்படுத்தும். நரம்பு மண்டலத்தில் ஒருவித அமைதியையும் சுறுசுறுப்பையும் அளிக்கும். 12 வயதுக்குள்ளாக இருக்கும் சிறுவர்கள் ஆறுமுகமணி அணியலாம். அது அவர்களை அமைதியாக்கி ஒருமுகப்படுத்தும் தன்மையை கொடுக்கும். எல்லாவற்றிற்கும் மேலாக பெரியோர்களின் சமநிலையை கவனிப்பை ஈர்ப்பார்கள். 12 வயதுக்குள்ள இருக்கிறோம் அந்த குழந்தைகள் பாத்தீங்கன்னா ஆறுமுக ருத்ராட்சத்தை அணிவது மிகுந்த ஒரு சிறப்புக்குள்ளாக இருக்கின்றது. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ருத்ராட்சம் என்பது நம்மளுடைய வாழ்க்கையில ஈசனால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நல்ல ஒரு வரப்பிரசாதம் என்றே சொல்லலாம். அதனால எல்லோருமே அணியலாம். குழந்தைகள்ல இருந்து பெரியோர்கள் வரை அனைவருமே இந்த ருத்ராஜங்கள்ல அணிவது மிகவும் நல்லது. ஏக்கமுக ருத்ராஜம்னு ஒண்ணு இருக்கு. அது பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கோடு தான் இருக்கும். இந்த ருத்ராஜம் அதாவது நம்மளை தனிமைப்படுத்தக்கூடியதாக ஒரு கருத்துக்கள் உண்டு. அதாவது எல்லாத்திடமிருந்தும் நம்மளை தனிமைப்படுத்தி கொண்டு போயிடும். எந்த ஒரு பற்றும் இல்லாம கொஞ்ச நாள்லயே நம்ம அதை அணிந்திருக்கும் பொழுதே நமக்கு தெரிய வரும்.
பக்கத்துல இருக்கும் யார் மீதுமே ஒரு அன்பு, ஈர்ப்பு, பற்று, ஆசை எதுவுமே இருக்காது. இந்த ஏக்கமுக ருத்திராட்சத்தை நம்ம அணியும் பொழுது ஒரிஜினல், அதுவும் பாத்தீங்கன்னா உண்மையானதை நம்ம அணிந்திருக்கோம் அப்படிங்கிற பட்சத்துல நம்மளுடைய மனதை அது பக்குவப்படுத்தி வெளியே கொண்டு சென்று விடும். திருமணமானவர்கள் ருத்ராஜத்தை அணியலாமா அப்படிங்கிற ஒரு கருத்து கேட்டு பார்த்திருப்பீங்க. ருத்ராட்சம் என்றாலே பிரம்மச்சாரிகளுக்கானது என்ற எண்ணம் மக்களிடையே இருக்கிறது. அதாவது கல்யாணம் முடிக்காதவங்க மட்டும்தான் ருத்ராட்சத்தை அணியணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. திருமணத்திற்கு பின் ருத்ராட்சம் போன்ற ஆன்மீக வாய்ப்புகள் மறுக்கப்படுவது மட்டுமல்லாமல் சிலர் வாழ்க்கையே முடிந்து விட்டதாகவும் நினைத்துக் கொள்கிறார்கள். அதாவது ருத்ராட்சம் அணிந்துட்டு அவ்வளவுதான் கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு சில பேர் இருக்காங்க. சில விஷயங்கள் இயற்கையாக பாத்தீங்கன்னா நடக்கணும்னு இருந்தா அது நடந்து கொண்டுதான் இருக்கும். அதை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது. அதை தாண்டி நம்மளுடைய ஆசைகளுக்காக நம்ம வலுக்கட்டாயமாக இறங்கும் பொழுதுதான் அதுல நமக்கு தொல்லைகளும் தீமைகளும் வந்து சேரும். அதை தவிர்த்து பாத்தீங்கன்னா இயற்கையாக நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு நம்ம எப்பொழுதும் ஒருபோதும் தடை விதிக்க கூடாது. திருமணம் இந்த மாதிரியான இயற்கை நிகழ்வுகள், பிறப்பு இறப்பு, இதெல்லாம் பாத்தீங்கன்னா இயற்கையாக நடப்பதுதான். அதனால இதெல்லாம் தீட்டு அப்படின்னுட்டு நம்ம தட்டி கழிக்க கூடாது. எல்லாமே இயற்கையான ஒரு நிகழ்வு மட்டும்தான். நிறைய பேர் பாத்தீங்கன்னா இதெல்லாம் நிறைய ஃபாலோ பண்ணுவாங்க, கட்டுப்பாடோடு இருப்பாங்க அப்படி இப்படின்னு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா இறைவனால் நமக்கு தோற்றுவிக்கப்பட்ட நிகழ்வுகள். இப்ப திருமணம் கடந்த உறவுல நம்ம போகும் பொழுதுதான் அது நமக்கு தவறுன்னு தோணும். அது நமக்கு தோன்றாம நம்ம அதையே பின்பற்றி கொண்டே வரோம்னா அதனாலதான் நமக்கு துன்பங்கள் ஏற்படும். இதுதான் இந்த இடத்துல தவறு. முறையாக திருமணம் செய்து கணவன் மனைவியாக கடைசி வரைக்கும் நீங்க வாழ்ந்து கொண்டு வருவது அப்படிங்கிறது எப்பொழுதுமே பாத்தீங்கன்னா சுபிட்சம் தான். அதை தவிர்த்து தவறான பாதைகளுக்கு செல்லும் பொழுதுதான் இறைவன் நம்மிடமிருந்து விலகி சென்று விடுகிறார். அதற்கப்புறம் துன்பங்களும் கஷ்டங்களும் தான் நமக்கு வருது. அப்ப இதெல்லாம் நம்ம தவிர்த்து விடுவது மிகவும் நல்லது. இப்ப நீங்க ருத்ராட்சத்தை ஒரு 2 வருஷம் அணிஞ்சிருக்கிறீங்கன்னா ஒரு 24 மணி நேரம் எப்பொழுதுமே நம்மளுடைய உடம்புலயே அது ஒரு அங்கமாகவே நமக்கு கை கால்கள் முகம் எப்படி நமக்கு இது ஒரு அங்கமா இருக்கும், அதே போலதான் ருத்ராட்சமும் நம்ம உடல்ல ஒரு அங்கமா 24 மணி நேரம் எப்பொழுதுமே நம்மளுடைய உடம்புலயே அது ஒரு அங்கமாகவே நமக்கு கை கால்கள் முகம் எப்படி நமக்கு இது ஒரு அங்கமா இருக்கோ அதே போலதான் ருத்ராட்சமும் நம்ம உடல்ல ஒரு அங்கமா இருக்கும். அதை நீங்க கலட்டி வச்சுட்டு அன்றைய நாள் நீங்க தூங்க போனீங்கன்னா உங்களுக்கு நிம்மதியா தூக்கம் வராது. எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் உங்க உடலில் ஒரு பாகம் இல்லாமல் இருப்பது போல இருக்கும். ஏனென்றால் ருத்ராஜம் உங்களின் பாகமாகவே மாறிவிடுகிறது. அதிகப்படியான ஒரு உறுப்பு போலவே அது செயல்பட ஆரம்பித்து விடுகிறது. அதனால இந்த உறுப்பின் முக்கிய நோக்கம் உங்களுக்கு அருள் கிட்டுமாறு செய்வது. சரி, இப்பொழுது ருத்ராட்சத்தை பற்றின சில தகவல்களை நம்ம சுருக்கமாக காணலாம். பல நூறு வருடங்கள் தவத்தில் இருந்த அந்த ஆழ்ந்த தவத்தில் இருந்த சிவபெருமான் கண்களை திறக்கும் போது அவர் உணர்ந்த அந்த பேரானந்தம், அந்த பல நூறு வருடங்களுடைய அந்த தவத்தின் காரணமாக அவர் அப்ப அவரை கண்ணை மூடிட்டு அந்த செகண்ட் தவமானது முக்தி அடைஞ்சதுக்கு அப்புறம் கண்களை திறக்கிறாரு. அப்ப அவர் ஒரு பேரானந்தத்தை உணர்றார். அந்த கண்ணீர் துளியாய் அந்த பேரானந்தத்தை அவர் கண்கள்ல திறக்கும் பொழுது கண்ணீர் துளியாய் கீழே சிந்துகிறது. அது பூமியில் விழுந்ததுமே அது ருத்ராட்சமாக அந்த மரமாக வளர்ந்து இப்பொழுது வரை நம்ம வழக்கத்தில் இருந்து வருகிறது என்பது புராண கதை. ருத்ராட்சத்தின் பலன்கள் மனம் உடல் சம்பந்தப்பட்ட அத்தனைக்குமே நிவாரணியாக உலகமெங்கும் பயன்படுத்துகிறது. இந்த ருத்ராட்சம் மனதின் சலஞ்சலங்களை சரி செய்கிறது, தியான நிலையில் மூழ்க வைக்கிறது, சுவாசத்தை சுத்தப்படுத்துகிறது, உடலில் 7 சக்கரங்களையும் துரிதப்படுத்துகிறது என பல்வேறு பலன்கள் இதில் அடங்கி இருக்கிறது. யாரெல்லாம் இதை அணியலாம் அப்படிங்கிற கேள்விக்கே இடம் கிடையாது. எல்லோருமே அணியலாம். வயது வரப்பில்லாமல், மொழி, இனம், தேசம், ஆண் பெண் என்கின்ற பேதம் இல்லாமல் யார் வேண்டுமானாலும் ருத்ராட்சத்தை அணியலாம். இயற்கையாக கிடைக்கும் ருத்ராட்சத்தை அணிபவர்களுக்கு அதன் அத்தனை நன்மைகளும் கிடைக்கும். அதனால கட்டாயம் அனைவருமே ருத்ராட்சத்தை அணிந்திருங்க. இப்ப ஒவ்வொரு ருத்ராட்சத்திற்கும் பாத்தீங்கன்னா அந்த ருத்ராட்ச வகைகள்னு உண்டு. பஞ்சமுக ருத்ராட்சம்னா 5 கோடுகள் இருக்கும். இந்த 5 முகம் கொண்ட இந்த ருத்ராட்சத்தை 14 வயதுக்கு மேல் உள்ள யாவரும் அணியலாம். இந்த ருத்ராட்சத்தை மாலையாக மட்டுமே அணிய வேண்டும். உள்நிலையில் ஆன்மாவை சுத்தப்படுத்த இது உதவுகிறது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா துத்பிகி, இது 2 முகம் கொண்ட ருத்ராட்சம். திருமணமானவர்கள் மட்டுமே பயன்படுத்த வேண்டும். திருமண பந்தத்தை இது பலப்படுத்தும். அதாவது ஒவ்வொரு ருத்ராட்சத்துக்குமே பாத்தீங்கன்னா மகிமை உண்டு. இதை கணவன் மனைவி இருவருமே அணிவது சால சிறந்தது. அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா ஷண்முகி, இது குழந்தைகளுக்கான ருத்ராட்சம். 6 முகம் கொண்ட இந்த ருத்ராட்சத்தை 11 வயசு
அதாவது பிறந்த குழந்தையிலிருந்து 11 வயசுக்குள்ள இருப்பவர்கள் அணிய வேண்டும் என வளர்ச்சி உடல் வளர்ச்சியையும் அவர்களுடைய அறிவு வளர்ச்சியையும் இதை அதிகப்படுத்துவதற்கு மிகுந்த ஒரு உதவிகரமாக இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கௌரி சங்கர் 2 ருத்ராட்சங்கள் ஒட்டி இருப்பது போல இருக்கும். இது 14 வயதுக்கு மேல் இருக்கும் அனைவருமே அணியலாம். இது ஈடா பிங்களா என்கின்ற சக்தி நாடிகளை சமநிலைக்கு கொண்டு வருகிறது. உடலில் உள்ள 7 சக்கரங்களையும் இது துரிதப்படுத்துகிறது. ருத்ராட்சத்தை பாத்தீங்கன்னா இந்த முறையில பயன்படுத்துவது இன்னும் ஒரு உசிதமானது. அதாவது பதப்படுத்துதல் புதியதா இருக்கும் ருத்ராட்சத்தை நீங்க அணியறதுக்கு முன்னாடி சுத்தமான நெய்யில 24 மணி நேரம் ஊற வைக்க வேண்டும். கொழுப்பு நீக்கப்படாத பாலிலும் இன்னும் 24 மணி நேரம் ஊற வைக்க வேண்டும். அதன் பிறகு சுத்தமான துணியில துடைத்து அதை நீங்க அணிந்து கொள்ளலாம். இது பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல நம்ம பின்பற்றுறது. இல்ல இதெல்லாம் உங்களால செய்ய முடியலனா நீங்க அப்படியே அணிந்து கொள்வதும் சிறப்பு. இப்படி செய்வது பாத்தீங்கன்னா அதனுடைய தன்மையை இன்னும் ஒரு நல்ல ஒரு நிலைக்கு அதிகரிக்க செய்யும். 6 மாசத்திற்கு ஒரு முறை பாத்தீங்கன்னா இப்படி நீங்க செய்வது நல்ல ஒரு பலன். சுடி நீரிலோ சோப்பு படாமலோ பார்த்து கொள்ள வேண்டும். மற்றபடி எந்த விதி பழக்கமும் இன்றி எல்லா நேரத்திலையுமே ருத்ராட்சத்தை நம்ம அணிந்திருக்கலாம். ஏன்னா நம்ம சோப்பு படாம சுடுது தண்ணில ஏன் படக்கூடாதுன்னா அது விரிசல் விட்டுரும். அது ஒரு மாதிரியை பாத்தீங்கன்னா போயிரும். அதற்காக நம்ம சொல்றது இல்ல. உங்களுக்கு ருத்ராஜா அது உடைஞ்சு ஓடிருச்சு, இல்ல அதை நம்ம எங்கிட்டோ தவற விட்டுட்டோம்னா மனம் கவலைப்பட வேண்டாம். வேற ஒண்ணு வாங்கி அதை நம்ம அணிந்து கொள்வது நல்லது. பராமரிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்படிதான். நெய்யிலையோ இந்த மாதிரி கொழுப்பில்லாத பால்ல நம்ம ஊற வச்சு அதற்கப்புறம் அதை துடைத்திட்டு அணிந்து கொள்வது நமக்கு நல்லது. இதை கழித்தல் மட்டுமே அணிய வேண்டும். எந்த ஒரு உலோகத்திலும் ருத்ராட்சம் படாதபடி பார்த்து கொள்ள வேண்டும். கவனமாக கையாளவில்லை என்றால் ருத்ராட்சம் எளிதில் சேதமடைந்துவிடும். உடைந்து விரிசல் பட்டு சேதமடைந்த ருத்ராட்சங்கள் சக்திகள் அதுல இருப்பாது. அதாவது நல்லது கிடையாது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, ருத்ராட்சம் இல்ல உங்க வீட்லயும் சரி, இல்ல நீங்க வச்சிருக்க ஏதா இருந்தாலுமே அது உடைஞ்சிருச்சு கிழிஞ்சிருச்சுன்னா அதை நீங்க பயன்படுத்துவது அவ்வளவு நல்லது கிடையாது. அதை நீங்க அகற்றி விட வேண்டும். அவற்றை அகற்றி விடுவதில் மிகவும் நல்லது. ருத்ராட்சங்கள் பாத்தீங்கன்னா எந்த இடத்துல தெளிவா கிடைக்கும் அப்படின்னு கேட்டு வாங்கி அதை பயன்படுத்துங்க. மேலும் பல சுவாரஸ்யமான விஷயங்களோடு நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம தமிழ் கடவுள் முருகன் சேனலை அடுத்த பதிவுல சந்திப்போம். என்றும் எல்லோரும் அனைத்து வளங்களும் செல்வ வளங்களும் பெற்று போதுமான நிறைவான ஆசைகளோடு நீடூடி நெடுங்காலம் வாழ வேண்டும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.